இது பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே, அதுக்காக வந்து ஹெச்ஆர் ஸ்பெஷலாக லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேர் பார்க்க ரவினா ஸோ கைஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம இன்டர்னே சொல்லுவார். என்னங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஒரு சப்பாத்தி இருக்குது, அப்புறமேட்டு ரைஸ் புளி சாதம் இருக்குது, அப்புறமேட்டு சாம்பார் சாதம் இருக்குது, அப்புறமேட்டு தயிர் சாதம் இருக்குது, அப்புறமேட்டு பார்த்தா கிச்சடி தந்துங்கிறாங்க. ஓ சாரி இது கிச்சடி இல்லை, என்னென்ன பார்ப்போமா? இது கேசரி, வெள்ளை கலரில் இது கேசரி, ஆனால் நல்லா இருக்கு. அப்புறமேட்டு பார்த்தா பொட்டேட்டோ ஃப்ரை தந்துருக்காங்க. சேமி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்காக ஒருத்தர் இல்லை. நம்ம கண்டென்ட் வரும். புளி சாதம் வீட்டில் இருந்து இது வந்து வீட்டில் இருந்து புளி சாதம். இதென்னா அப்பளமா? அப்பளம் எல்லாம் பேக் பண்ணி தராங்க. என்னங்கண்ணா அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்ட்டாரு. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல. இன்னைக்கு இவர் மட்டும்தான் நான்வெஜ்ஜு, மிச்சம் எல்லாமே வெஜ்ஜு. அதுவும் சேம் தான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. இன்னொரு பயங்கரமான ஆள். சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இவர் தான் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா? இவர் வந்து என்னோட லஞ்சை பிடுங்கி சாப்பிட்டாரு அநியாயமாக. கொடுங்கலங்க, ஆக்சுவலாக எனக்காக தான் வாங்கினாங்க. எனக்கு இஷ்டம் இல்லை அது சாப்பிட, அதனால் கொடுத்தேன். சொல்லுங்கள் எப்படிங்களா? ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கின சாப்பிட நான் சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு எவ்வளோ பார்த்துக்குவேன்னு பார்த்துக்கோங்க. அவனா இது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை அவர் தாங்க, அவர் போட்டிருக்க சட்டை மட்டும் என்னோடதுன்ற மாதிரி. ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றா? சரி எப்படி இருக்குது சொல்லுங்கள். சாப்பாடு சும்மாவாக இருந்துச்சு. முன்னாடி மாதிரி சங்கீதாலெலாம் டேஸ்ட் வர மாட்டேங்குது. டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஆமாம், சங்கீதம் வர மாட்டேங்குது. அதுதான் இப்போ கீதம்னு மாற்றிட்டாங்க. முன்னாடி மாதிரி டேஸ்ட் இல்லை. இப்போ உருளைக்கிழங்குலாம் ஒரு மாதிரி சப்புன்னு கிடக்குது. ஒரு இதே இல்லை, அந்த காரசாரமே இல்லை. ஓகே, காரம் இல்லை, டேஸ்ட்டே இல்லை. கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னன்னா இங்கே ஒரு இன்டர்ன் இன்னையோட கிளம்புறாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, லன்ச் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது ஹெச்ஆர் பிடிச்சி நீங்கள் ஏன்ப்பா போகிறீங்க, லாஸ்ட் டே நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. ஐயாவும் ஓகே சார் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு பார்த்தா நான்வெஜ் வாங்கினா திட்டுவாங்க போல். அதான் கம்பெனி நாம்ஸ். சரி கம்பெனிக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜே ஓகே அப்படின்ட்டாரு. பார்த்தா வெஜ்ஜா நான்வெஜ் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அதனால தான் கேட்டுட்ருக்கேன் இந்த ரிவ்யூ எப்படி இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வச்சுட்டு பார்த்தாலும் ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இந்த தயிர் சாதம் ஒரு சப்பாத்திங்க, அது கூட ஹீட் இல்லை நல்லா. இந்த தயிர் சாதம் ஓகே, பெட்ரு ஐ திங்க். ஸோ லைக் அப்புறமேட்டு ஹோட்டலில் நல்லா காட்டியாச்சு. அப்புறமேட்டு வேறு ஸ்வீட் தந்தாங்க. ஸ்வீட் வந்து தேங்காய். அந்த தேங்காவே இல்லைடா. தேங்காய் தான். தேங்காய் ஸ்வீட் பாஸ் பண்ணு. அதில் எஸ்பெஷலி எங்கள் அண்ணன் வந்து ஸ்பூனில் தான் சாப்பிடுவார், கையிலலாம் சாப்பிட மாட்டார். ஓகேங்க, கேசரி இட் வாஸ் குட். ஓகே டீசென்ட். தேங்காய் கேசரி மாதிரி இருந்துச்சு. கோகனட் ஆயில் ஊற்றிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கர்ட் ரைஸ் பெஸ்ட். நம்ம மெயின் டிஷ் ஏதோ சாம்பார் சாதம் மாதிரி இருந்தது. சாம்பார் சாதம் ஐ டோன்ட் லைக். வேறு என்ன, சாம்பார் சாதம் பிடிக்கலையா? வேறு என்ன இருந்தது அதில்? அதில் ஒரு சப்பாத்தி, சாம்பார் சாதம் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், புளிசோறு கொஞ்சம். தென் கேட்டது சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கேட்டோம். நீங்கள் சப்பாத்தி தயிர் சாதம் இல்லை வேறு என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன். கைஸ் அப்பளம்னு ஒன்று கொடுத்தாங்க, கேவலம். இவன் சாப்பிடவே இல்லை. அது
நீ சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. இன்னொரு ஆள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு காட்டுறாரு. இல்லைங்க காலம் அதான் இன்னொரு ஆள் இவதான் எனக்கு கிளம்புறாரு. யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லையா கைஸ்? யாராவது என்ன வரும்னு நினச்சிங்களா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு? ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் பிடிச்சிருந்தா வந்துட்டு பையன் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேலை தேட ரெடியாக இருக்காரு. அடுத்த வருஷம்லாம் 1 lakh சேலரி வாங்குவார். ஆமாம், கூப்பிட்டு கொடுக்குறாங்க வாங்க. ஆமாம், இங்கே டீல் கூட பேச பார்த்தாரு. பட் இங்கே வந்து ஆல்ரெடி ஃபுல் கண்டிப்பாக வேகன்சி இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக இவர் கேட்கல, அந்த முன்னாடி ஸ்டைலாக போய் கேட்டார். குட் திங், வேகன்சி வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போல். வேலை செய்ய மாட்டேன் எப்படியும். வேலை செய்யணும் ஒத்துக்கிறாப்லே. மீட்டிங் இருக்காரா? கைப்படுது கை. இப்போ சந்தோஷ், இந்த பக்கம் இதுதான் சந்தோஷ் பிரதர்ஸ். மீட்டிங் முடிச்சுட்டு பாய். பார்த்தீங்கன்னா எங்கள் லாஸ்ட் டே ஏதோ பிரிண்ட் அவுட் வேணும்னு சொல்லிட்டு லெஃப்டில் இருக்க ஐயா வந்து கேட்டிருக்காரு. ரைட்டில் இருக்க சார் வந்து அது எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு போல். என்ன சொல்லுங்கள். என்னப்பா சொல்கிறது, அந்த பையனுக்கு நான் சொல்லி கொடுத்து இவன் தேட மாட்டாங்க சார். சரி பார்ப்போங்க. ஆனால் இவன் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான். ஆனால் என்ன வேலை செஞ்ச அப்படின்னு கேட்டால் தான் அப்படியே எஸ்கேப் ஆகிடுறான். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லைனாலும் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறார் பார்த்தீங்களா. சரி, என்ன வேலையா? நிஜமாக வேலை தான். ஓகே, இன்விடேஷன் ரெடி பண்ணுறேன். நல்ல வேலை தாங்க. காலேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. கேன்வாவில் ஏதோ நோண்டிட்டுருக்காரு. நிஜமாக இங்கே பாரியா, லோகோ தான் வந்து போட்டிருக்கேன். அது பேக்ரவுண்ட் கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று ரெஸ்யூம் மேக்கிங்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே பண்ணிட்டு இருக்கீங்களே. பார்த்து போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.